அதே நேரத்துல தனித்து புதனோ குருவோ வந்து மீனத்திலேயோ மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ தனுசுலேயோ லக்னமாக இல்லாத பட்சத்துல இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை கெடுத்து தான் பலன் செய்வாங்க. ஓகே, வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் என்ன கேந்திராதிபத்திய தோஷம் கிவன் பை குரு இட் வில் இஃபெக்ட் ஜாட காரகத்துவம் ஓ உயிர் காரகத்துவம் இன் தசா அண்ட் மீனம் என் பங்கமற்ற குரு கேந்திர ஹவுஸ். ஓகே, இப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கேந்திராதிபத்திய தோஷம் வந்து உயிர்காரகத்துவத்தை பாதிக்குமா ஜடக்காரகத்துவத்தை பாதிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த இந்த உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துவம் ரெண்டு கேட்டகரியில உபய லக்னங்களுக்கு ரெண்டு கேந்திரத்தினுடைய அதிபதிகளும் ரெண்டு கேந்திரத்தினுடைய அதிபதிகளும் கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்வாங்க. லக்னாதிபதியாக வரக்கூடிய அமைப்புகள்ல கூட லக்னத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. லக்னத்துல இருக்கும் பொழுது குருவும் சரி புதனும் சரி திக்பலமாக வந்துருவாங்கன்றதுனால இந்த இடத்துல அந்த கேந்திராதிபத்திய தோஷம் பெருசா சொல்லப்படலன்னு இல்லை. அதே நேரத்துல தனித்து புதனோ குருவோ வந்து மீனத்திலேயோ மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ தனுசுலேயோ லக்னமாக இல்லாத பட்சத்துல இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை கெடுத்து தான் பலன் செய்வாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அவங்களுக்கு பங்கம் வருது. பங்கம் எப்படி வரும்? கேதுவோடு இணையறாங்க, சனியோட சேர்றாங்க. அந்த கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புகள் இருக்காது. இதுல வக்கர அமைப்புகளும் சொல்லப்படுது. ஓகேங்களா? வக்கரமா இருந்தா வராது, சந்திராதியோகம் இருந்தா வராது அப்படின்ற மாதிரி. ஆனா மோஸ்ட்லி சில இடங்கள்ல பார்க்கும்போது இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஜாதகத்துக்கு ஜாதகம் வேறுபடுது. இப்ப நீங்க உயிர்காரகத்துவம் பாதிக்கப்படுமா ஜடக்காரகத்துவம் பாதிக்கப்படுமான்னு கேக்குறீங்கன்னா, ஒரு சில ஜாதகத்துல உயிர்காரகத்துவமும் ஒரு சில ஜாதகத்துல ஜடக்காரகத்துவமும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது எதுன்னு சொல்றது? ஒரு உதாரணத்துக்கு 4ஆம் பாவகத்துல தனுசு லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் இல்ல 7ஆம் பாவகம் கேந்திராதிபத்திய தோஷம்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல 4ஆம் பாவகத்துல தசை நடக்கும்போது குரு 4ஆம் பாவகத்துக்கு வந்த உடனே தாயார பிரிக்கிறாரா, படிப்பை கெடுக்கிறாரா, இல்ல தாயாரை இழக்க வைக்கிறாரா? இந்த தாயாரை பிரிக்கிறது நிறைய மாதிரி இருக்குல்ல. தாயாரை 8-12 சுபத்துவம் வந்துடும், வெளிநாடு போகலாம். இந்த அமைப்புகள்ல தாயாரை பிரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு சில ஜாதகத்துக்கு தாயாரு இல்லாம ஆக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஒரு சில ஜாதகத்துக்கு படிப்பு மாதிரியான அமைப்புகள். இப்போ மிதுனத்துக்கு லக்னாதிபதி 4ல உச்சமாக இருக்கிற பட்சத்துல தனித்தே இருக்கக்கூடிய அமைப்புகள்ல படிப்பு கல்வி மாதிரியான அமைப்புகளை கெடுக்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. அப்போ குறிப்பிட்ட சில ஜாதகத்தின் தன்மைகளின் அடிப்படையில செய்யும். ஆனால் உயிர் காரகத்துவத்தின் அடிப்படையில தான் நீங்க பெரிதாக பாதிக்கப்படுவீங்க. எப்பொழுதுமே ஒரு கிரகம் வந்து எதின் வழியாக உங்களை பாதிக்கும் அப்படின்னா உயிர் காரகத்தின் வழி பாதிக்கும். உயிர் காரகம் பாதிக்கப்படும் பொழுது அந்த உறவை ரிப்ளேஸ் பண்ண முடியாம சில அமைப்புகள் வருது இல்ல, இந்த இடத்துல நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வக்கரமாக இருந்தாலோ பாபர்களின் தொடர்பை பெற்றாலோ ராகு கேதுக்கள், குறிப்பாக கேதுவோடு சேரும் பொழுது அந்த தன்மை சற்று நல்லதாக செயல்படக்கூடிய அமைப்புகள் மாதிரியான கேதுவோடு சேரும் பொழுது அந்த பாவகத்தினுடைய நல்ல தன்மைகள், நல்ல அமைப்புகள், நல்ல பிரிவுகள் மாதிரியான சுப காரகத்துக்கு அமைப்புகள் அது அந்த காரகத்துவம் கெடுவதில்லை மாதிரியான விஷயம் இருக்கு. ஆனாலும் சந்திர அதியோகம் இருக்கும் பொழுது இந்த அமைப்புகள் சொல்லப்பட்டாலும் சில இடத்துல இதுவும் செயல்பட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. அப்போ 3 விஷயங்கள் ஒரு இடம் காரகம், பாவகம், பாவகாதிபதின்ற 3 விஷயத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க சில விஷயம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகமும் வேற வேற விஷயத்த உங்களுக்கு சொல்லும் பிரதர். ஏங்க இப்படி என்னோட டீம்லயே கேட்பாங்க, ஏங்க இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இந்த லைவ் செஷனை பண்றீங்க? ஏன்னா அந்த லைவ் செஷனோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை. ஏன்னா பாத்தீங்கன்னா மற்ற மலேசியால வேற நாட்டுல எனக்கு தெரியல, மலேசியால மற்றவங்க எதுவும் பண்ணாத அளவுக்கு நம்மளோட லைவ் செஷன் வந்து கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனா இருக்கும். அந்த பர்டிகுலரான சில விஷயங்கள் தெரியணும்னு ஏன் இதை பண்றோம் அப்படின்னா, ஒரு வகையில எனக்கும் அதுல சுயநலம், மற்ற இன்னும் நிறைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுயநலம்னே இருக்கட்டுமே, எனக்கு ஜாதகம் பார்க்க பிடிக்கும்ன்ற காரணத்தினால. அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் ஒரு விஷயமாக வேற மாதிரியாக நமக்கு தெரியும்ல. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேற வேற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மை. அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் வேறுங்க, ஒரே மாதிரியான தன்மை எல்லா ஜாதகத்துக்கும் இருக்காதுன்றதுனால நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு புரிதல் வரும். அதுல இந்த கேந்திராதிபத்திய தோஷமும் மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இங்க செயல்படும், ஒரு இடத்துல செயல்படாது, ஒரு இடத்துல உயிர்காரகத்துவம், ஒரு இடத்துல ஜடகாரகத்துவம்ன்ற மாதிரியான விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ணியே பலன் செய்யக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா இருக்கும். சரிங்களா? நான் உங்க விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.